அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி 2024 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த கொஷின் ரொம்ப நல்ல கொஷின் இது. அதுவும் இல்லாமல் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஒய்க்யூ எப்படி படிக்கணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறத விட ஃபஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஆர் நாட், என்ன சொல்லியிருக்காங்க, கரெக்டுன்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அப்படிங்கிறத பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த பார்லிமெண்ட் சம்மந்தமான கேள்வி இது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன் பாருங்கள். ப்ரோரோகேஷன் அப்படின்னா ஒத்திவைப்பு அப்படின்னு அர்த்தம். Prorogation of a house by the President of India does not require the advice of the Council of Minister அப்படின்னா, அதாவது ப்ரோரோகேஷன்னா ஒத்திவைப்பு. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிரசிடெண்ட்டுக்குன்னு டிஸ்க்ரிஷ்னரி பவர்னு சொல்லுவாங்க. அதாவது விருப்பப்படி பவர்னு வெளிப்படையாக எதுவுமே கிடையாது. கவர்னருக்கு கூட ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? டிஸ்க்ரிஷ்னரியாக செயல்படலாமா அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படையாக. ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு அந்த மாதிரி சொல்லப்படலை. சஸ்பென்சிவ் வீட்டோ இருக்குது, அதாவது ஒரு முறை ரீகன்சிடரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வெளிப்படையாக சொல்லலை, நம்மளாக எடுத்துக்கிறோம். அது டிஸ்க்ரிஷ்னரி பவராக. ஓகேங்களா? பிரசிடெண்ட் எப்போவுமே ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அவையை ஒத்தி வைக்கிறது யாரோட அட்வைஸாக இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோரோகேஷன் ஆஃப் ஏ ஹவுஸ் இஸ் ஜென்ரலி டன் ஆஃப்டர் த ஹவுஸ் இஸ் அட்ஜர்ன்ட் சைன் டே. அட்ஜர்ன்ட் சைன் டேனா என்னென்னா கால வரையின்றி ஒத்திவைப்பு. ஓகேவா? டேட்டு டைமும் சொல்ல மாட்டாங்க, எப்போன்னு தெரியாது, ஒத்தி வச்சுருவாங்க, அட்ஜர்ன்டு. ஓகேங்களா? பட் தேர் இஸ் நோ பார் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரோரோகேட்டிங் த ஹவுஸ் விச் இஸ் இன் செஷன். அதாவது ஒரு செஷனில் அதாவது பார்லிமெண்ட் அவை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் பிரசிடெண்ட் ஒத்தி வைக்கிறதுக்கு பவர் இல்லை, தடை இல்லை அப்படிங்கிற. இங்கே நோ பார்னால் நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு பவர் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. இதுதான் இங்கே யூபிஎஸ்சியில் இருக்கிற ட்விஸ்ட்டே. ஓகேங்களா? நோ பார்னால் என்னென்னா தடை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? பிரசிடெண்ட்டு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு செஷனில் இருந்தாலும் உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிறது தான் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரோரோகேஷன்னா என்ன, அதோட ஆர்டிகல்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல படிச்சிடலாம். இப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட், டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா இஸ் டன் பை த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் டஸ் ஸோ ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் மினிஸ்டர். அதாவது லோக்சபாவை கலைக்கிறோம் அப்படின்னா அது யாரோட அட்வைஸ்லன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸில் தான் கலைக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. இது மட்டும் போதாது, இது மட்டும் படிக்கக்கூடாது. இப்போது இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோரோகேஷன்னா என்ன, அட்ஜர்ன் சைன் டேனா என்ன, டிசல்யூஷன் லோக்சபானா என்ன, இதோட ஆர்டிகல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிஒய்க்யூவை சரியாக படிக்கக்கூடிய விதம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரோரோகேஷன்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். கவனிங்க, ஆர்டிக்கல் 85 தான் என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு ஒத்தி வைக்கக்கூடிய பவரை கொடுக்குது. ஓகேங்களா? இதுதான் செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது பார்த்திங்க அப்படின்னா டைம் டு டைம் சம்மன் அனுப்பணும். இதையும் ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டிருந்தாங்க இந்த வார்த்தை. ஓகேவா? பிரசிடென்ஷியல் டைம் டு டைம் சம்மன் கொடுக்கணும், ஆஸ் இ பிளேஸ் திங்ஸ் ஃபிட். ஓகேவா? இந்த வார்த்தையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இந்த வார்த்தை அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கே டைம் டு டைம் சம்மன் கொடுக்கறதுக்கு மீட் பண்ணலாம் பார்லிமெண்ட்டை அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் சம்மன் அனுப்பணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சீட்டிங்க்கும் லாஸ்ட்டு சீட்டிங்க்கும்
6 மாதம் இடைவேளைக்கு உள்ளவே இருக்கணும், 6 மாதத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே ஆர்டிக்கலில் கிளாஸ் 2ல் இங்கே கொடுத்துருக்காங்க பார், பிரசிடென்ட் மே ஃப்ரம் ப்ரோரக் த ஹவுஸ் ஆர் எய்தர் ஹவுஸ். ஒரு ஹவுஸையும், அதாவது லோக்சபா மட்டுமே ஒத்தி வைக்கலாம். ப்ரோரக்னா என்னென்னா, ப்ரோரகேஷன்னா ஒத்தி வைப்பு, ஓகேவா. ஸோ ப்ரோரக் ஒரு அவையை மட்டும் ஒத்தி வைக்கலாம், இல்லைனா 2 அவையும் ஒத்தி வைக்கலாம், இல்லைனா டிசல்யூஷன் பண்ணலாம். அந்த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் தான் முக்கியம் இங்கே, ஓகேவா. இன்கேஸ் டிசல்யூஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் வந்து அது தவறு, ஏன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து டிசால்வ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ஆஃப் த பீப்புளை டிசால்வ் பண்ணலாம். இந்த 2 ஆர்டிக்கல் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் 2 கிளாஸும் தான் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு உண்டான பவரை கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜர்ன்ட் சைன் டே அப்படின்னா என்னென்னா காலவரையின்றி ஒத்திவைப்பு. அதாவது எந்த டேட்டு சொல்ல மாட்டாங்க, எந்த டைமில் நீங்கள் செஷனை கூடணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒத்தி வச்சுருவாங்க. இதுதான் வந்து அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே, ஓகேவா. இப்போ ப்ரோரோகேஷன்லேயே சில டாபிக்ஸ் இருக்குது. ப்ரோரோகேஷன்னா என்னென்னா டர்மினேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் செஷனையே டர்மினேட் பண்ணிடுது. அதாவது இப்போ இது வந்து அந்த சிட்டிங்கை மட்டும்தான் டர்மினேட் பண்ணோம் அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே. ப்ரோரோகேஷன் வந்து அந்த என்டையர் செஷனே வந்து டர்மினேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டுங்க, இது யார் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் ஆர்டிக்கல் 85 பிரசிடெண்ட்டு தான் இஷ்யூ பண்ணுவார். ஒரு ஹவுஸ் இஷ்யூ பண்ணலாம், இல்லைனா 2 ஹவுஸுக்குமே வந்து இஷ்யூ பண்ணலாம், சரிங்களா, செஷன் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இட் இஸ் போத் எண்ட் சிட்டிங் அண்ட் செஷன், ஓகேவா. அந்த செஷனே கேன்சல் பண்ணிடும் ப்ரோரோக், ஓகேவா. இப்போது குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒத்தி வச்சுருவாங்க. இதுதான் வந்து ப்ரோரோகேஷன், சரிங்களா. இது எப்போ நடக்கும் அப்படின்னா அட்ஜர்ன்மெண்ட் சைன் டே கற்று தான் நடக்கும், ஓகேவா. ஸோ இந்த செஷன் வந்து டர்மினேட்டுன்னு எடுத்துக்கலாம், இதனால் பில்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் வந்து ப்ரோரோகேஷன்னா ஒன்றும் இல்லை, அட்ஜர்ன்மெண்ட், அதாவது ஒத்திவைப்பு, அந்த செஷனே கம்ப்ளீட்டாக ஒத்தி வச்சிருது. அட்ஜர்ன்மெண்ட் சைன் டேன்னா என்னென்னா காலவரைன்ற டேட்டு டைம் சொல்ல மாட்டாங்க, அந்த சிட்டிங்கை மட்டும் ஒத்தி வச்சுருவாங்க, ஓகேங்களா, டேட்டு சொல்லாமல். ப்ரோரோகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தப்பு, ஏன்னா எல்லாமே அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இப்போது பிரசிடெண்ட் 2வது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் வந்து செஷனில் பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒத்தி வைக்க முடியுமா அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். இது பிரசிடெண்ட் வந்து, அதாவது பார்லிமெண்ட்டு செஷனில் இருக்கும்போதே பிரசிடெண்ட் வந்து அதை ஒத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில், ஓகேங்களா. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிசொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி கலைக்கப்படுவது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் ஆட்சி கலைக்க முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆன்சர் இஸ் 3. இப்போது இதில் வந்து ட்ரிக் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல அப்படின்னா இதில் வந்து சின்ன ட்ரிக் இருக்குது. சின்ன ட்ரிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு அஸ்பரன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்மளுக்கு 3rd ஸ்டேட்மெண்ட் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் இல்லாமல் பிரசிடெண்ட்டால் ஆட்சியை கலைக்க முடியாது, ஓகேங்களா. அப்போ 3rd கரெக்டு. அப்போ 1, 3 ஒன்லி வரணும், இல்லை 2 and 3 வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இதையும் எலிமினேட் பண்ணலாம், இதையும் டேரெக்டாக எலிமினேட் பண்ணலாம், ஓகேவா. 3rd ஸ்டேட்மெண்ட் நல்லாவே தெரியும், ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் சிக்குள்ளே இந்த மாதிரி 50-50 சான்சஸில் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து இஸ் நியர்லி பாசிபிள், ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.